ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாட் ஃபாரஸ்ட் தமிழ் கதைகள் பக்கம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மட்டை தேங்காய் வீட்டிலையே ஹோம் மேக்கராக இருந்தால் நம்ம எப்படி ஈஸியாக உரிக்கலாம் அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்க்காத ஒரு மெத்தடில் தான் இன்றைக்கி உரிக்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இடுக்கி மாதிரி ஒரு இரும்பு ராடில் பண்ணுது. இது நியர்லி ஒரு 100 ருபீஸ் அதுக்குள்ளே தான் வரும் இதுக்கான செலவு. மட்டை தேங்காயில் வந்துட்டு நம்ம இந்த இரும்பு ராடை வச்சுட்டு நம்ம உரிக்கும் பொழுது நமக்கு சேஃப்டி பர்பஸ் கூட நார்மலாக நம்ம மற்ற பக்கங்களில் பார்க்குறது வசி மாதிரி வச்சுட்டு தான் உரிப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோம் மேக்கர் ஒரு மிடில் கிளாஸ் ஹோம் மேக்கராக இருந்தோம் அப்படின்னா இதில் நிறைய பட்ஜெட் கன்சர்ன்ஸும் நமக்கு மிச்சமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு ஒரு 30 தேங்காய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 30லேருந்து 35 தேங்காய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தேங்காயோட விலை நம்ம நார்மலாக உரிச்ச தேங்காய் வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா கடையில் 50 ரூபாய் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மட்டை தேங்காய் நமக்கு ஒரு ஹோல்சேல் ரேட்டில் ஏதாச்சும் ஒரு தோட்டத்திலேயோ இல்லை பக்கத்தில் தென்னை மரம் இருக்கிற வீட்டில் சேல்ஸ் பண்ணாங்கன்னாவோ தெரிஞ்ச பக்கமாகவோ இருந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அப்படியே ஹாஃப் தி ரேட் கம்மியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தோட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கே ஈஸியாக தேங்காய் இப்போதைய ரேட்டு கிடைக்கும். ஸோ அந்த 25 ரூபாய்க்கு ஒரு 30 தேங்காயை ஃபார் எக்ஸாம்பிள் நான் 40 தேங்காய்னு வச்சுக்கலாம். 50 ரூபா கொடுத்து நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா 40 தேங்காய்க்கு 2000 ருபீஸ் ஆகும். அந்த மாதிரி தோட்டத்தில் நம்ம வாங்கும் பொழுது ஒரு 1000 ருபீஸ் தான் வரும். அப்படியே ஹாஃப் தி ரேட் கம்மியாகுது. இப்போ 2 மாதத்துக்கு நம்ம 40 தேங்காய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 1000 ருபீஸ் கிட்டத்தட்ட 2 மாதத்தில் மிச்சமாகுது. இது நார்மலாக இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மந்த் சிலிண்டருக்கான அமௌண்ட்டுக்கே நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஹோம் மேக்கராக இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கும் பொழுதுமே நம்ம பட்ஜெட் கன்சர்ன்ஸ் யோசித்து தான் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூக்கு இந்த தேங்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். எதுவும் வேஸ்ட்டாக போகிறது கிடையாது, இல்லை எப்போவாச்சும் ஒரு நாள் யூஸ் பண்ணுற பொருளும் கிடையாது. டெய்லி யூஸஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அப்படி நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நம்மளுக்கு பல்காக தேங்காய் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த அளவுக்கு இட வசதி இருக்கிற அளவுக்கு வாங்கிக்கலாம். நம்ம கடையில் உரித்த தேங்காய் வாங்கும் பொழுது அது 2-3 நாளில் கிராக் விட ஆரம்பிச்சிரும் உடைக்காமல் யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா. ஸோ அதுக்கு பதிலாக எவ்வளவு நாளைக்கு வேணுனாலும் நம்ம வச்சுக்கக்கூடிய விளைஞ்ச தேங்காயாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நியர்லி ஒரு 1 இயர் வரைக்கும் கூட அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு அவ்வளோக்கு இட வசதியோ அல்லது பண வசதியோ அட் அ டைம் கிடைக்கல அப்படின்னா அளவாக ஒரு 25லேருந்து 30 தேங்காய் கூட நம்ம பல்காக ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு 1000 to 2000 ருபீஸ் அப்படி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராடு வந்துட்டு ஒரு 100 ருபீஸ் தான் வரும். இது வந்துட்டு இடமும் அதிகமாக தேவைப்படாது இந்த ராடை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ இது சேஃப்டி பர்பஸ் கூட. ஸோ நம்ம இந்த மாதிரி மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நியர்லி 1 இயருக்கு பார்க்கும் பொழுது ஒரு 5000 மிச்சமாகுது. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான இதுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் பார்த்துருந்தா ஒரு 2 மெம்பருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் உரிக்கிறதுக்கு டைமும் அதிகமாக எடுத்துக்காது. ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாக உரிச்சிடலாம்.